காலிஃப்ளவர் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நறுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி உப்பு பாயில் பண்ணணும். மஞ்சப்பொடி உப்பு போட்டு வெந்நீரில் பாயில் பண்ணணும். வெந்நீரில் போட்டு ஓகே கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த காலிஃப்ளவரை மட்டும் தனியாக எடுத்துட்டு கடலை மாவு உப்பு வத்தப்பொடி கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள் கார்ன்ஃப்ளவர் மாவு இவ்வளோ இது போட்டு விரவி இந்த மாதிரி எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், எண்ணெயை போட்டுட்டு எண்ணெயை கொதிக்க விட்டு அதில் போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். என்ன ஃபஸ்ட்டு திருப்பி ஒரு தடவை காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு உரிச்சிட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அடுத்து ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து இந்த மாதிரி டிஷ்ஷு மாதிரி என்ன பண்ணணும் ரெடி பண்ணணும். இந்த டிஷ்ஷு ரெடி பண்ணதுக்கு என்னதுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கடலை மாவு வத்தப்பொடி உப்பு தேவையான அளவு பெருங்காயத்தூள் அவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரியா. கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு பெருங்காயத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு இப்படி போட்டு விரவி வச்சுக்கணும் ஓகே. விரவி வச்சுட்டு அதை வந்து ஒரு எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் போட்டு எடுத்துட வேண்டியதான் சரியா. சுவையான காளான் சரி காலிஃப்ளவர் பக்கடா ரெடி.